இந்த நாள் விசேஷ நாள். நமக்கு கர்த்தர் இந்த நாளை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார், அவரை ஆராதிக்கும்படிக்காக. ஆகவே நாம் அவர்கள் களி கூர்ந்து மகிழ்ந்து சந்தோஷமாக இருக்க போகிறோம். இந்த இடத்தோடு போகிறதுக்கு முன்னால் சுகத்தோடு நம்ம அனுப்ப போகிறார். அவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவா பிரசனமாகி ஜீவனூதி உயிர்ப்பியும் ஆசை காட்டும் தாசர் மீது ஆசீர்வாதம் ஊற்றிடும். அருள் மாறி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவீர். ஆசையோடு நிற்கிறோமே, ஆசீர்வாதம் ஊற்றுவேன். தேவரீரும் பாதத்தண்டை ஆவலோடு கூடினும் உந்தன் தீவிய அபிஷேகம் ஆண்டி நாடி வந்திடும். தாரி எங்கள் பேரு வருஷிக்க பண்ணுவீர். ஆசையோடு நிற்கிறோமே, ஆசீர்வாதம் ஊற்றுமே. அன்புலே சுவாமி, உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை மூடி மறைத்து கொள்ளும். அதுதான் எங்களுக்கு வேண்டும் அப்பா. தேங்க்யூ லார்ட். உம்முடைய சமூகத்தில் எங்களுக்கு ஆறுதல் உண்டு, உம்முடைய பிரசன்னத்தில் எங்களுக்கு நித்திய மகிழ்ச்சி உண்டு, பேரானம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் எங்களுக்கு வேண்டும். இந்த சாயங்காலம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக சுவாமி. வார்த்தையை தியானிக்கும் பொழுது எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து எங்களோடு சொல்லும் ஆலோசனைகளை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு பலன் தாரும். நீர் என்ன பேச விரும்புங்களோ நீ பேசும் சுவாமி. நீ என்ன உடைய பிள்ளைகளுக்கு பேச விரும்புங்களோ நீ பேசும். நான் அல்ல சுவாமி, நீர் பேசும் ராஜா. ஆண்டவர், எங்களுக்கு நீ உடைய வார்த்தை தான் எங்களுக்கு ஜீவன், அதுதான் எங்களுக்கு ஆயுசு நாட்கள், அதுதான் எங்களுக்கு சுகம், அதுதான் எங்களுக்கு ஆரோக்கியம், அதுதான் எங்களுக்கு பரிசுத்தம் அப்பா, அதுதான் எங்களுக்கு பலன் சுவாமி, அதுதான் எங்களுக்கு நம்பிக்கை. உங்களுடைய வார்த்தை மாட்டேன் எனக்கு மனமகிழ்ச்சியாக இல்லாமல் இருந்தால் என் துக்கத்தை எப்போ மாண்டிருப்பேன் என்று பக்தன் சொன்னான். ஆண்டவரே, அந்த வார்த்தை தான் எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது சுவாமி. இந்த சங்கடம் ஒவ்வொருவரையும் உங்களுடைய வார்த்தை மூலம் பலப்படுத்தி ஆசீர்வதித்து அனுப்பும்படி நாங்கள் செபிக்கிறோம். எங்களோடு இருப்பதுக்காக ஸ்தோத்திரம், உங்களுடைய சமூகத்துக்காக ஸ்தோத்திரம். உம்மை தூத்து பாடும்பொழுதுதானே இந்த இடத்துக்கு உங்களுடைய பிரசனத்தால் நிரப்பி விட்டீரப்பா, அதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்களுடைய பிரசனத்தை நாங்கள் எல்லாரும் உணரும்படிக்கு மகிழ்ச்சியோடு நாங்கள் ஆசுவாதத்தோடு செல்லும்படிக்கு கிருபை பாராட்டும் சுவாமி. ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள் யாராவது வாசிங்க. 1 சாமுவேல் 15, 22, 23 வசனங்கள். எல்லா பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலே நலம். ஒபீடியன்ஸ் இஸ் பெட்டர் தேன் சாக்ரிஃபைஸ். இதுதான் இன்றைக்கு சாயங்காலம் நம்ம ஆண்டவரோடு பேசுவது, நம்மோடு பேச விரும்புவது. பிரியமானவர்களே, இங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி இந்த வார்த்தையை யாருக்கு சொல்கிறார்? சவுல் ராஜாவுக்கு சொல்கிறார். சவுல் ராஜா என்ன பண்ணான்? ஆண்டவர் அவருக்கு ஒரு கட்டளையிட்டு இருந்தார். விசேஷமாய் இந்த அமெரிக்கியர்கள், இஸ்ரேல் மக்கள் புறப்பட்டு எகிப்திலிருந்து வரும்பொழுது அவர்களை அதிகமாய் துன்பப்படுத்தினபடியினால, அவர்களுக்கு வேண்டிய உதவியை செய்யாமல் போனதுனால ஆண்டவர் மேல் ஒரு வேதனை வெறுப்பும் கொண்டார். ஆகவே இவர்கள் என்றும் அழித்து விட வேண்டும் என்று சொல்லி சாமுவேலை பார்த்து ஆண்டவரே சவுலை பார்த்து சொன்னார், நீ போகும்பொழுது இந்த அமெரிக்கர் யாவையும் அத்தனை பேரையும் கொண்டு விட்டு நீ வர வேண்டும், அவர்கள் இருக்கக்கூடாது, காரணம் ஒரு பொல்லாத ஜனங்கள் என்று சொல்லி சொன்னதாக பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இவன் என்ன செய்தான்? இவன் போனான், போரில் வெற்றியை பெற்றான், கர்த்தர் அவனோடு இருந்தார். எல்லாவற்றையும் அழித்து போட்டான். அவன் ஒன்று விடாமல் அழித்து போட்டான். ஆனால் சில நல்ல ஆடுகளையும்
நல்ல தெளிவான இருக்கக்கூடிய மாடுகளையும் அவன் இன்னும் சில பொருளையும் கொண்டு வந்து விட்டான். ராஜாவையும் எடுத்துக்கொண்டான். அங்கே இருக்க அமெரிக்க ராஜாவையும் கூட கொண்டு வந்து விட்டான். அப்பொழுது இதை கேட்ட சாமுவேல் தீர்க்கதரிசி, இதை ஆண்டவர் அவனோடு பேசும் பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி பேசுகிறார், சொல்கிறார், இப்படியாய் சவுல் செய்தான், அவன் எனக்கு கீழ்ப்படியவில்லை, ஆகவே அவனை நான் ராஜாவாக இருக்க எனக்கு விருப்பமில்லை, நான் அவனை விட்டு எடுத்து போடுகிறேன். ராஜ கிருபையை, ராஜ அந்த அதிகாரத்தை அவனை விட்டு எடுத்து போட்டு அவனுக்கு பதிலாய் வேறொரு மனிதனை நான் நிலைநாட்டுவேன் என்று சொல்வதாக பார்க்குறோம். சாமியில் வந்துகிறான், சாமியில் வந்து தேடி வருகிறார். அப்பொழுது சொல்கிறான் சாமியில் இடத்துல, நான் எல்லாவற்றையும் செய்துட்டேன், ஆண்டவர் சொன்னது எல்லாத்தையும் பண்ணிட்டேன், நான் அவர் சொன்னதெல்லாம் கீழ்ப்படுத்திட்டேன். அது சத்தம் அங்கே வந்து சத்தம் கேட்குது சாமியலுக்கு. என்ன? இந்த ஆடுகளின் சத்தம், மாடுகளின் சத்தம் கேட்குது. இந்த சத்தம் என்னப்பா, நீ எல்லாத்தையும் கொண்டு விட்டு எல்லாத்தையும் அழித்து போட்டு விட்டேன்னு சொல்லுகிறீரே, நீ ஆண்டவரை கீழ்ப்படிந்தேன்னு சொன்னியே, ஆனால் சத்தம் என்ன? அப்போ நான் சொல்கிறான், நல்ல ஆடுகள் நல்ல மாடுகளை கொண்டு வந்தேன் தேவனுக்கு தகன பலி செலுத்துவதற்காக. ஜனங்கள் அங்கே நோர்ந்த ஜனங்கள் அப்படி சொன்னாங்க, இது நன்மையாக இருக்கும், எடுத்துகிட்டு போகலாமே என்று சொன்னாங்க. ஆகவே அவர்கள் கீழ்ப்படிந்து செய்தேன்னு சொன்னான். ஆண்டவர் சொன்னார். அப்பொழுதுதான் சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறார், சவுலை பார்த்து, எல்லா பலியை காட்டிலும், எல்லா தகன பலியை காட்டிலும் கீழ்ப்படிதல் தான் முக்கியம்பா, அதை செய்யாமல் போயிட்டாயே. ஆகவே ஆண்டவர் உன்னை இந்த ராஜாவின் பிரசன்னத்திலிருந்து he removes you from being a king of the children of Israel. உங்களை ராஜா அந்த மகிமையை உன்னை விட்டு எடுத்து போட்டு வேறு ஒரு மனுஷனை எங்கே கொண்டு வர போகிறார் என்று சொல்லி அவன் சொல்வதாக பார்க்கிறோம். அப்பொழுது அவன் கெஞ்சுகிறான், என்னை மன்னியுங்க, என்னை மன்னிச்சிடுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அவர் சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. பிரியமான தேவ பிள்ளைகளை இங்கே என்ன பார்க்கிறோம்? கீழ்ப்படிதல் என்பது மிக மிக முக்கியமானது. வேத வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அநேக ஜனங்கள் என்ன செய்தார்களாம்? ஆதியாமத்திலிருந்து புஸ்தகத்திலிருந்து கடைசி மட்டும் வாசிப்பல் என்றால் கர்த்தர் பலியை குறித்து மிகவும் கரிசனையாக இருந்ததாக பார்க்கிறோம். நோவா பலி செலுத்தினான், ஆபிரகாம் பலி செலுத்தினான், ஈசாக்கு, யாக்கோபு, இன்னும் தொடர்ந்து ஜனங்கள் பலி செலுத்தினார்கள். அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அங்கீகரித்தார், ஏற்றுக்கொண்டார். ஆனாலும் அந்த பலியெல்லாம் பார்க்கலும் அவர் விரும்புவது என்னவென்றால், கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு அவர் விரும்பும் ஒரே ஒரு முக்கியமான காரியம் கீழ்ப்படிதல். He wants us to obey him. That's the most important thing for him. Christian life is so very important. It's so important that he gives more importance to obedience, not to all our sacrifices. நாம் செய்ய வேண்டிய எல்லா தியாகங்கள், பலிகள், எல்லா நன்மைகளும் இருக்கலாம், எத்தனையோ பேருக்கு நன்மை செய்யலாம். ஆனால் கீழ்ப்படியாவிட்டால், ஆண்டவர் சொல்லும் காரியத்தை கீழ்ப்படியாவிட்டால் அது அவருக்கு விருப்பமே இல்லை என்பதை இந்த இடத்துல பார்க்குறோம். அதுதான் சொன்னார், obedience is better than sacrifice. You can sacrifice many things, but obedience is better than sacrifice. தாவீது சொல்கிறார், ஆண்டவரே, ஆட்டுக்கடாக்களும் மாடுகளும் எனக்கு ஏராளம் இருக்குது சுவாமி, நான் கொடுத்து விடுவேனே, ஆனால் உங்களுடைய சமூகத்தை எனக்கு எப்படி கிடைக்கும்? பாவ மன்னிப்பு எனக்கு எப்படி கிடைக்கும்? ஆனால் ஒருங்கி போன இருத்தை, தாழ்மையான உள்ளத்தை, நொறுங்குண்டாவியதான் எதிர்பார்க்கிறேன் சுவாமி என்று கதறி அழுகிறான் தாவீது. ஆனால் இந்த இடத்துல பாருங்க, இந்த இவனுக்கு சவுலுக்கு மன்னிப்பே கிடைக்காமல் போயிட்டு, மன்னிப்பே கிடைக்காமல் போயிட்டு. ஆண்டவர் சொல்கிறார், நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். கீழ்ப்படிவதில் சாதாரண ஒரு காரியம்தான் பாருங்க. இது ஒரு பெருசாக எடுத்துக்கிட முடியுமான்னு யோசிக்கலாம் நீங்கள். ஆனால் God is very careful. He is so watchful. He says, he gives so much importance to obedience. கீழ்ப்படிதல் தான். வேதத்தை வாசித்து பாருங்க, அநேக மக்கள் நன்றாக ஆரம்பித்தாருங்க. விசேஷமாக ராஜாக்கள் வாழ்க்கை வாசிப்பீர்கள் தான் நன்றாக வாழ்க்கையை ஆரம்பித்தார்கள், நன்றாக தேவனோடு நெருங்கி இருந்தார்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்கள், அவருக்கு பிரியமானதை செய்தார்கள், ஆண்டவரும் அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்தார், எல்லாவற்றையும் செய்தார். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல, எங்கேயோ ஒரு இடத்துல தேவனுக்கு கீழ்ப்படியாது போனதுனால தேவாஸ்வத்தை இழந்தவர்களாய் காணப்பட்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே கீழ்ப்படிதல் மிக முக்கியம் பிரியமானவர்களே. கிறிஸ்தவ வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் இல்லாவிட்டால் நாம் தேவ ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போவோம். இங்கே சவுல் அப்படி தான் இழந்து போனான். ஆம், அநேகர் வேத வசனத்தில் அப்படி தான் தங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள்.
வேதத்தை வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, பேலியாம் தேவ பக்தி உள்ள மனுஷனாக இருந்தான், ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். என்னாகமும் 22 24 வரைக்கும் வாசிப்பு என்றால் அவனுடைய கதை அங்கே பார்க்கலாம். பயபக்தி உள்ள ஒரு மனுஷன், தேவனோடு சஞ்சரித்த மனுஷன். அவன் கூப்பிடும் போதெல்லாம், அவன் ஜெபிக்கும் போதெல்லாம் தேவாதி தேவன் அவனத்தில் வந்து பேசுவார். அப்படிப்பட்ட பாக்கியம் படுத்தவர் தான் பேலியாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் அநீதியின் கூலியை ஆசைப்பட்டு பண ஆசையினால் என்ன செய்தானா, தேவனை விட்டு விலகி போனான். அன்றைக்கு பாலாக் என்ற ராஜா, மோபாபியருடைய ராஜாவன், அந்த ராஜா வந்து என்ன செய்தான், இவர் இஸ்ரேல் மக்களை சபிக்கும்படிக்காக பேலியாமை அழிக்கிறான். சொல்கிறான், நீ வந்து சபித்துடுப்பா. காரணம், இவர்கள் சபிக்கப்பட்டு போனார்கள் என்றால் அவங்க வல்லமை போயிடும், அவங்க தேவ பிரசனத்தை இழந்து போவாங்க. அப்போது எங்களை அவங்க ஒன்றும் செய்ய முடியாது. அவன் பயந்தான், அவன் நடுங்கினான். காரணம், இப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டத்துக்கு விரோதமாக நாங்கள் என்ன செய்ய முடியும், அவளை எங்களை கொண்டு போடுவார்களே என்று பயந்து அவன் என்ன செய்தான், பேலியாம் தீர்க்கதரிசியை கூப்பிட்டு இவளை போய் சபியும் என்று ஆண்டவரோடு பேசுகிறான். ஆண்டவரே, நான் போகட்டுமா? ஆண்டவர் சொல்கிறார், இல்லைப்பா, நீ போகவே போகாத, இது என்னால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், ஆகவே போகாதேன்னு அவன் போய் திருப்பி சொல்கிறான் பாலாக்கிட்ட. ஆண்டவர் சொல்லியிருக்கா நான் போகக்கூடாது. அவன் சொல்கிறான், நான் எல்லாம் அவனுக்கு கொடுக்குறேன், பொண்ணும் வெள்ளியும் செல்வம் எல்லாம் கொடுக்குறேன், உன்னை உயர்த்துவேன், ஐ ஹானர் யூ என்று சொல்கிறான். அப்போ சொல்கிறான், நீ பொண்ணும் வெள்ளியும் எல்லாம் கொடுத்தாலும் சரி, தேவன் எனக்கு என்ன சொல்கிறாரோ அதே தான் நான் செய்வேன் என்று சொல்வதாக அங்கே பார்க்கிறோம். ஆனாலும் பிரியமானவர்களே, திருப்பி அவன் சோதித்த பொழுது, திருப்பி அந்த பாலாக் அவனுக்கு ஆட்களை அனுப்பி அவனை கூப்பிட்டு அவனை சபிக்கும்படிக்க அழைத்த பொழுது அவனுக்கு வந்த எண்ணம் என்ன? பணம் ஆசை. அநீதியின் கூலி. வேதம் சொல்லுகிறது, அவன் இஸ்ரேல் மக்களை நேரடியாக சபிக்காவிட்டாலும் வேறேதோ விதத்தில் அவர்களை பாவம் செய்ய வைத்து அவர்கள் தேவனுடைய சாபத்தை கொண்டு வருவதற்காக அவன் வழி தேடினான். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் உபாகத்தை வாசித்து பார்ப்பீர்கள். நாங்கள் எழுதப்பட்டிருக்குது, தேவன் அவன் சபித்த பொழுதிலும் கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதித்தார், அவன் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினார் என்று. ஆனால் அவனோ அழிந்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. அழிந்து போனான். Because he sought after money, unrighteous money. அநீதியான கூலி. வேதத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இதே காரியத்தை பார்க்கிறோம். யூதால கடைசியில் 11ஆம் வசனத்தில் இதே காரியத்தை பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 14 இதே காரியத்தை பார்க்கிறோம். அவன் எப்படி தேவ பிரசன்னத்தை இழந்து போனான் என்பதை. பிரியமானவர்களே, நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லா விஷயத்திலும் ஜாக்கிரதையாக இருக்கணும். பணத்துக்காக நாம் ஒரு நாளும் தேவனை மறுதளிக்க கூடாது. பணத்துக்காக தேவனை விட்டு நாம் விலகி போகவே கூடாது. இந்த விஷயத்தில் நாம் ஜாக்கிரதையாக இருப்போம் என்றால் கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கும். அவர் சொல்கிறார், நான் விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னை வழி நடத்துவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லியிருக்கிறார். இதை நாம் நம்பி போய் அவரை பின்பற்றி நாம் ஜீவிப்போம் என்றால் கர்த்தர் நம்மை விட்டு விலகவே மாட்டார். ஆனால் வேலையாம் என்ன செய்தான்? எத்தனை மகிமை இருந்தவன். வேத வாசித்து பாருங்க. அவன் கண்கள் திறக்கப்பட்டவனாக சொல்கிறான். இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து அவன் தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறான். இயேசு கிறிஸ்து வருகையை குறித்து கண்கள் திறக்கப்பட்டவன் பேசுவதாவது என்று சொல்லுகிறான். அத்தனை ஒரு கிருபை, அத்தனை வரம் பெற்ற ஒரு மனுஷன் தேவாஸ்வாத்தை இழந்து போனான். Just for the sake of money. How many people have lost God's blessing and grace because they loved money? பிரியமானவர்களே, love of money is the root of all evil, which when some coveted after ruined themselves என்று வேதம் சொல்கிறது. நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். கீழ்ப்படிதல். பக்தியாய் இருந்த மோசே, தேவனோடு சஞ்சரித்த மோசையின் வாழ்க்கையை பாருங்க. அவன் முகமாய் தேவன் அவனோடு பேசினார். வேதம் சொல்கிறது, ஒரு சிநேகிதன் பேசுவதை போல தேவன் மோசையோடு பேசினார். எத்தனை நான் தரிசனத்தில் மக்களோடு பேசுவேன், சொப்பனத்தில் பேசுவேன், நான் என்னுடைய தாசனாகிய மோசையோடு நான் முகமாய் பேசுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு தாசன் என்ன ஆயிற்று? அவனும் கூட பாருங்க, ஆண்டவர் அதிகமாய் அந்த ஜனங்களுடைய வேதனை நிமித்தம், ஜனங்கள் அவனை துன்புறுத்த நிமித்தம் அவன் தேவ ஆசீர்வாதத்தை இழந்து போக வேண்டிய நிலைமை ஆயிற்று. ஒரு நாள் திடீரென்று தண்ணி
பற்றாக்குறை ஏற்பட்டது. தண்ணீர் இல்லை. என்ன செய்வாங்க? ஜனங்க வந்து கதறாங்க, மோசே எங்களை கொண்டு போடுவதுக்காக என்னை கொண்டு வந்தாய், எங்கே எங்களுக்கு தண்ணி வேணுமே என்று கதறுகிறார்கள். அவன் என்ன செய்யறான்? அவனும் ஆரோனும் ஆண்டவர் சமூகத்தில் போய் கெஞ்சுகிறாங்க, ஆண்டவரே என்ன செய்வதுப்பா இவர்களுக்கு, எப்படியாவது உதவி செய்யும் என்று. ஆம், நீ உபாகம் 30-20 வசனத்தை வாசிப்பு என்றால் அதை நீ பார்க்கலாம். அவன் கதறி அழுகிறான். ஆண்டவர் சொல்றார், நீ போய் அந்த கண்மலையோடு பேசு, கண்மலையோடு பேசுன்னு சொல்கிறார். இவன் என்ன செய்தான்? கண்மலையோடு பேசுவது பதிலாக கோபத்தினால, எரிச்சனால, ஜனங்க கொடுத்தான் வேதனை அவனால் தாங்க முடியாதனால் என்ன செய்யறான்? அந்த கண்மலையை 2 தடவை அடிக்கிறான். அடித்தோன்னு ஆண்டவர் சொல்லிட்டார், யூ வில் நெவர் see the land of Canaan. பாலும் தேனும் ஓடும் அந்த கானான் தேசத்துக்குள் நீ பிரவேசிப்பதே இல்லை. பிரியமானவர்களே, தேவனோடு வாழ்ந்தவன் தான், தேவனோடு சஞ்சரித்து வந்தான். அது ஆனாலும் பாருங்க, தேவ சித்தத்தை இழந்து போனபடினால, தேவனை கீழ்ப்படியாமல் போனபடினால அவன் தேவ ஆசீர்வாதத்தை இழந்து போனான். அத்தனை பேரும் அநேகர் போனார்கள். ஆனால் அவனும் அந்த தேசத்தை அங்கதான் பார்க்க தான் முடிஞ்சது ஒழியா அவனால் போக முடியல. சொல்றான், நான் எத்தனையோ தடவை கெஞ்சின ஆண்டவரத்தில், ஐ cried, I beg God to forgive me. எனக்கு ஒரு தடவை மன்னிச்சிடும் சுவாமி, காலந்தேசத்தில் எப்படியா நான் போகட்டும் என்று. அப்புறம் சொன்னார், என்னத்தமா சொன்னார்? அதை குறித்து பேசாதே, do not talk to me about that anymore. அதை குறித்து எடுத்து திருப்பி பேச வேண்டாம் என்று சொல்லிட்டார் என்று சொல்கிறான். பெரியமான ஒரே ஒரு கீழ்ப்படிதல், ஒரே ஒரு கீழ்ப்படிதல், கீழ்ப்படியாமையினால் வந்த காரியம். அதே நிலைமை தான் அநேக பக்தர்களுக்கு வந்திருக்குது. நாமும் கூட எச்சரிக்கையாக இருப்போம், ஒவ்வொரு நாளும் ஜாக்கிரதையாக இருப்போம். அதே நேரத்தில் அவரை கீழ்ப்பண்ண நடந்த மனுஷர்கள் ஏராளம் உண்டு வேதத்தில். கீழ்ப்படிதனால அவர்கள் பெற்ற ஆசீர்வாதம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆபிரகாமை கொடுத்து பார்க்கிறோம். வேதம் சொல்கிறது, அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். தேவனுக்கு அவனுக்கு ஜெபித்த பொழுது 25 வருஷம் அவன் காத்திருந்த வேண்டிய நாட்கள் ஆயிற்று. தேவன் அவனுக்கு வாக்குறுதி கொடுத்தார், 400 குழந்தையை கொடுப்பேன் என்று. அவன் என்ன செய்தான்? 25 வருஷம் காத்திருந்தான். அந்த குழந்தையை கர்த்தர் கடைசியில் கொடுத்தார். ஆனால் ஒரு நாள் திடீரென்று தகனமலியா செலுத்த என்று கேட்கிறார். அவன் சொல்கிறான், தைரியமாக போனான். மொரியா மலையில் சென்று உன் மகனை தகனமலியாய் கொடு என்று ஈசாக்கை. அவன் சந்தோஷமாக போகிறான் பாருங்க, நம்பிக்கையோடு போகிறான், விசுவாசத்தோடு போகிறான். காரணம், அவன் கீழ்ப்படிந்த ஆண்டவருக்கு சொன்னான், நான் தேவன் சொல்வதை நான் செய்வேன், நான் கர்த்தர் என்ன சொல்றாரோ செய்வேன்னு சொல்லி கீழ்ப்படிந்தான். வேதம் சொல்லுகிறது, அவன் கத்தி எடுத்து அவனை ஓங்கி அவனை பலி செலுத்தும் நேரம் வந்த பொழுது அவனை தேவன் பார்த்தார். அவன் உண்மையை பார்த்து அவன் கீழ்ப்பிள்ளையை பார்த்து சொன்னார், இந்த பிள்ளையாண்ட மேலே கைப்படாதே, நிறுத்து என்று சொன்னார். கர்த்தர் அந்த நேரத்தில் அவனை காப்பாற்றினார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நீ எனக்கு கீழ்ப்படிந்து நடந்தபடியினால, நீ எனக்கு உத்தமனாய் நடந்தபடியினால, நீ எல்லாவற்றையும் போனாலும் பரவாயில்ல, மகன் போனாலும் பரவாயில்ல என்று என்னை நீ பின்பற்றினபடினால நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்கிறார். Because you obeyed my voice, I will bless you. In thee shall all the nations of the earth be blessed. உன்னில் தேசம் முழுவதும், உலகம் முழுவதும் உன்னில் ஆசீர்வதிக்கப்படும், எல்லா ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார் மோசேக்கு. பிரியமானவர்களே, ஆபிரகாமுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். கீழ்ப்படிதனால் வரும் ஆசீர்வாதத்தை பாருங்க. ஒரு பக்கம் டிசோபீடியன்ஸ், கீழ்ப்படியாத போனதுனால வந்த இழப்பு, கஷ்டம், கண்ணீர். பரிசுத்தவான்கள், தேவனோடு நெருங்கியிருந்த மக்களுக்கு வந்த கண்ணீர். அதே நேரத்தில் மறுபக்கம் அவரை கீழ்ப்படிதனால வந்த ஆசீர்வாதம். கர்த்தருக்கு பயந்து நடப்போம், ஜாக்கிரதையாக நடப்போம், அவர் சொல்வதை செய்வோம், அவர் என்ன சொல்கிறோ அதே செய்வோம். இன்னொரு அருமையான ஒரு சம்பவம் வேதத்தில் இருக்குது. நீங்கள் எரேமியா 35ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 14 என்று வசனங்கள் நினைக்கிறேன். அங்கே ஜோனதாப் என்ற ஒரு குடும்பத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஜோனதாப் வந்து ரேகாபின் குடும்பத்தை சேர்ந்தவன். அந்த ரேகாப் என்ற ஒரு சந்ததியை சேர்ந்தவன். அவர்கள் அந்த தேசத்தில் அவர்கள் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸாக வராங்க இஸ்ரேலோடு சேர்ந்து. அவர்கள் வந்து ஒரு அந்நியராய் வந்து அவர்களோடு கலந்து கொண்டு வாழ்ந்த நாட்களில் அவங்க அப்பா என்ன சொல்கிறாரா, ஜோனதாபுக்கு அவங்க அப்பா சொன்ன காரியம், நீங்கள் இந்த தேசத்தில் தங்கும் பொழுது நீங்கள் ஒன்று செய்யணும், நீங்கள் வந்து திராட்சை ரசம் குடிக்கவே கூடாது, நீங்கள் திராட்சை தோட்டத்தை நீங்கள் நட்டிடவே கூடாது, நீங்கள் பயிரிடக்கூடாது, நீங்கள் வீடுகளை கட்டக்கூடாது, உங்கள் வாழ்நாளெல்லாம் நீங்கள் வந்து கூடாரத்தில் வாசம் செய்ய வேண்டும் என்று சொல்வதாக பார்க்க. கூடாரத்தில் வாசம் செய்ய வேண்டும். இன்று வரைக்கும் ஐயா நாங்கள் அதை தான் செய்து கொண்டு வருகிறோம். ஆண்டவராகிய தேவன் எரேமியா பார்த்து சொல்கிறார், கை நிறைய எடுத்து இந்த திராட்சை ரசத்தை எடுத்துகிட்டு கொண்டு போய்
ஜோனதாப்பு கொடுப்பா, அவங்க பிள்ளைங்களுக்கு கூட என்ன செய்கிறாங்க பாருன்னு சொல்கிறார். இவன் எடுத்துகிட்டு போகிறான், எடுத்துகிட்டு போய் வைக்கிறான். இது திராட்சத்தை சாப்பிடுங்க. நான் சொல்கிறான், இல்லைங்க நாங்கள் தொடவே மாட்டோம், எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் தொடக்கூடாதுன்னு. ஆகவே தலைமுறை தலைமுறையாய் நாங்கள் அது செய்வதே இல்லை. நாங்கள் வீடு கட்டுவதில்லை, நாங்கள் திராட்சரசம் குடிப்பதில்லை, திராட்சை தோட்டத்தை நாங்கள் நட்டுவதில்லை, எந்த காரியமும் செய்வதில்லை. நாங்கள் வாழ்வதெல்லாம் கூடாரத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். காரணம் எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தே நாங்கள் கீழ்ப்பண்ணி நடக்கிறோம். ஆண்டவர் அதை பார்த்து அவர் மிகவும் மெச்சிக்கொண்டார். சொன்னார், இந்த மக்கள் அவங்க தகப்பனார் சொன்னதை கேட்டு கீழ்ப்பண்ணி நடக்கும் போது இஸ்ரவேலாகிய என் ஜனங்கள் அனுதினமும் அவளோடு பேசினேன், அனுதினமும் அவளுக்கு எச்சரித்தேன், ஆனால் என் வார்த்தை கீழ்ப்படியாமல் போனார்களே என்று சொல்லி மிகவும் வருத்தப்பட்டார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அதனால் அவர் சொன்னது என்ன தெரியுமா? இந்த தங்கள் தகப்பனாரை கீழ்ப்பண, அவருக்கு கீழ்ப்பணிதை பற்றி சொல்லலாம். ஆண்டவர் தன் தகப்பனாருக்கு கீழ்ப்படிந்து நடந்தபடியினால, இப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கைக்குள் அவர்கள் வந்திருந்தபடியினால அவர்கள் ஒருவர் கூட என்னால் இருப்பதற்கு தடையில்லாமல் இருக்கும் என்று சொன்னார். They will stand before me all their generation என்று சொன்னார். பிரியமான தேவப்பிள்ளை, கீழ்ப்படிதல் ஆபிரகாமுக்கு வந்த ஆசீர்வாதம், யோனதாபுக்கு வந்த ஆசீர்வாதம் இன்னும் நாம் பார்க்கலாம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு பிரியமான வழியில் நடந்தார், பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். நீங்கள் லூக்காவின் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 51, 52, 53 வசனங்களை வாசிப்பேன். கடைசி 3 வசனங்களை வாசிப்பேன் என்றால் வேதம் சொல்லுது, அவர் தன் குடும்பத்தோடு போய் கொண்டு இருந்து தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தவராக இருந்தார். He obeyed his parents. He was subject to his parents என்று வேதம் சொல்லுது. கீழ்ப்படிந்து நடந்தார் தேவனுக்கு. ஆகவே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். பெற்றோர்கள் கீழ்ப்படிந்தார். யாரு? சர்வவல்ல தேவன், மகிமை நிறைந்த தேவன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நடத்தினார் பாருங்க. கீழ்ப்படிதல். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். பெற்றோர்கள் கீழ்ப்படிந்தார். அநேகர் இன்றைக்கு பெற்றோர்கள் கீழ்ப்படிவது நம்ம பிள்ளைங்க பெற்றோர்கள் கீழ்ப்படிது. ஆனால் when you obey your parents, the Bible promises saying that you will have good health and long life. It shall be well with you என்று வேதம் சொல்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, கீழ்ப்படிதல் என்பது ஆண்டவருடைய வாழ்க்கையில் ஒரு குடும்பத்தில் ஆரம்பித்த ஒரு காரியம். இரண்டாவதாக பார்க்கிறோம், 3ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் அங்கே வேதம் சொல்லுகிறது, அவர் ஞானஸ்தானத்துக்கு தேவ நீதியை நிறைவேற்றுவதற்கு அவர் ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். That all righteousness might be fulfilled. He said he went and took the baptism. What is a baptism? அவர் போய் ஞானஸ்தானம் எடுப்பதற்காக போகிறார். அப்போது யோவான் சொல்கிறான், நீ என்னிடத்துல வருகிற, நீப்பா என்னிடத்தில் வருகிறீங்க, நீங்களாம் இடத்துல வரலாம் ஞானஸ்தானம். சொல்கிறான், இல்லை நீ கொடு, காரணம் தேவ நீதிக்கு நான் உடன்பட்டு இருக்கணும், நான் கீழ்ப்படியணும். I have to fulfill all the righteousness of God. கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை கீழ்ப்படிந்து நல்லதாக பார்க்கிறோம். அவர் மாம்சத்தில் இருந்தபடியினால ஒரு மனிதன் செய்யக்கூடிய அத்தனையும் கீழ்ப்படிந்து செய்ய வேண்டியதாக இருந்தது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். வெளியே வரும்போது என்ன ஆச்சு? ஞானஸ்தானத்தை விட்டு வெளியே வரும்பொழுது, இதை நேசகுமாரன், இவர் பிரியமா இருக்கு என்று ஆண்டவர் தாமே சாட்சி கொடுத்தார். 3ஆவதாக வேதம் சொல்லுகிறது, அவர் தேவனுக்கு பிரியமானதை செய்தார். 8ஆம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 28, 29 வசனம் வாசித்துப்பாங்க. சொல்கிறார், அந்த ஜனங்களை பார்த்து சொல்கிறார், நான் உயர்த்தப்படும் பொழுது நீங்கள் அந்த நாளில் அறிவீங்க, நான் செய்ததெல்லாம் எங்கள் அப்பா சொன்னபடி செய்தேன். என் பிதாவாகிய தேவனுக்கு என்ன சொன்னாரோ அதன்படி தான் நடந்து கொண்டேன், அதன்படி தான் நான் செய்தேன் என்று சொந்தமாக எதுவுமே செய்யலை. அவருக்கு பிரியமானதை செய்கிறபடினால அவர் என்னை தனிமையாக விடவில்லை. என் பிதா என்னோட எப்பொழுதும் இருக்கிறார். Because I do those things which are pleasing in his eyes. My father has never left me alone. Because I do those things which are pleasing in his sight, he is always with me என்று சொன்னார். பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு பிதாவுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். இன்னும் வேதத்தில் அதிக இடத்துல பார்க்குறோம், எப்படி அவர், நான் அல்ல, என் பிதா என்ன சொல்கிறாரோ அதே செய்கிறேன், நான் பேசுவது நான் அல்ல, என் பிதாவின் வார்த்தையே நான் பேசுகிறேன்னு சொல்லி பிதாவுக்கு மகிமை கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்வதை செய்ததாக பார்க்கிறோம். ஆகவே தான் தேவன் அவரை ஆசீர்வதித்தார். பிரியமான தேவ பிள்ளைகள், கெத்செமனே தோட்டத்தில் அவருக்கால அந்த வேதனையை தாங்க முடியல. இந்த மரணத்தை எப்படியா தப்பிச்சு கொள்ளலாமா, இந்த அவமானம் எப்படியா நாம் பொக்கிக் கொள்ளலாமா என்று சொல்லி கதறி அழுகிறார். சித்தமாக இருந்தால் இந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்கட்டும் சுவாமி, ஆனால் என் சித்தம் அல்ல உம் சித்தமாகட்டும் என்று ஒப்பு கொடுத்த பொழுது தெய்வீக சந்தோஷம் உள்ளத்தை நிரப்பிட்டு, பிரியமானவே, he obeyed God to the last moment, even unto the death of the cross. இன்னைக்கு பிரதர் அதை சொல்லும்போது பாட்டில் அப்போ தான் யோசித்தேன், இந்த பிரசங்கத்தில் இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். 2ஆம் அதிகாரம் பிலிப்பியர்
8ஆம் வசனத்தை நீ வாசிப்பீர்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்குது, அவர் என்ன செய்தாராம்? மரணம் பரியந்தம், சிலுவை மரணம் பரியந்தம் கீழ்ப்படிந்தார் என்று வேதம் சொல்லு. சிலுவை மரணம் பரியந்தம் கீழ்ப்படிந்தார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துக்கு அது அவசியமா? தேவாதி தேவனுக்கு அது அவசியமா? கீழ்ப்படிந்து நடந்தார். ஆகவே அவருக்கு எல்லா நாமத்தை காட்டிலும் மிகவும் உயர்ந்த நாமத்தை கட்டளிட்டார். இயேசு நாமத்தை சொன்னார் எல்லா முழங்காலும் முடங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. God has given him a name above every other name, that at the name of Jesus every knee should bow, every tongue should confess that Jesus Christ is Lord. தேவன் என்பதை உலகம் முழுவதும் அறிய வேண்டும் என்று சொல்லி அவரை உயர்த்தினார். அவர் நாமத்தை உயர்த்தினார். ஒரே ஒரு காரணம், தேவனுக்கு கீழ்ப்படிந்தபடியினால. நாமும் கூட அவர் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார், கர்த்தர் நம்மை மிகவும் செழிப்பான இடத்தில் நம்மை கொண்டு போய் விடுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, கீழ்ப்படிதனால் வரும் ஆசீர்வாதம் கணக்கில்லாத ஆசீர்வாதம். வேதத்தை வாசித்து பாருங்க. யோசுவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரை பார்த்து சொன்னார், 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அங்கே சொல்லுகிறது, என் வார்த்தை கீழ்ப்படிந்து அதன்படி நீ செய்வாய் என்றார். என் வார்த்தையை விட்டு உன் வலதுபுறம் இடதுபுறம் திரும்பாமல் அதன்படி நீ செய்வாய் என்றார். உன் போகிற வழியெல்லாம் உனக்கு வெற்றியை கட்டளையிடுவேன். It will be a success and a sure success and a sure victory என்று சொல்கிறார். By obedience. And Joshua did that. Joshua அதை செய்தான். ஆகவே அவன் போரிடமெல்லாம் வெற்றி பெற்றான். அவன் அழகாக கானான் தேசத்தில் போய் சேர்ந்தான். தேவனை கீழ்ப்படிந்தபடியினால கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் குறித்து பார்த்தோம், எப்படி தேவனுக்கு கீழ்ப்படிந்தபடியினால ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று. அதே போல் அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவர் கீழ்ப்படியும் போது நமக்கு கணக்கற்ற ஆசீர்வாதங்கள் உண்டு. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, if you are willing and being obedient, you shall eat the fruit of the land. 1ஆம் அதிகாரம் ஏசாயா புஸ்தகம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் விரும்பி நீங்கள் கீழ்ப்படிந்து நடப்பீர்கள் என்றால் இந்த தேசத்தின் கனியை புசிப்பீங்க. அப்படின்னா என்ன? செழிப்பு, சந்தோஷம், தேவைகள் சந்திக்கப்படும் வாழ்க்கை, என்றும் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை இருக்கும். எப்பொழுது? when we obey God, when we keep his commandments and obey him, these things will follow us, my dear brothers and sisters. We will be blessed. இயேசு கிறிஸ்து சொன்னார், என் ஆண்டவரே ஆண்டவரே என்று கொடுத்து என்னை கூப்பிடுவதனால் என்ன பயன்? என் சித்தத்தை செய்யாவிட்டால் தேவ ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது. Not everyone that said unto me, Lord, Lord, shall enter the kingdom of heaven, but he doeth the will of my Father who is in heaven. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பார்க்கிறோம். ஆம், ஆண்டவரே ஆண்டவரே சொல்றதெல்லாம் பரலோகம் போவது இல்லையா? அவர் தான் சொல்லுகிறார், என் சித்தத்தின்படி செய்கிறவன் தான், எனக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவன், என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன், அவன் சொல்வதை செய்கிறவன் தான் பரலோகம் ராஜ்யத்தில் பிரவேசிப்பார். அந்த வசனத்தில் அடுத்ததான் பார்க்கணும். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அநேகர் சொல்லுவாங்க, நான் தீர்க்கதரிசனம் சொன்னேன்ப்பா, நான் பிசாசுகளை விரட்டினே, நான் எல்லாம் செய்தேன். அப்போ சொல்வாராம், இங்கே டிபார்ட் ஃப்ரம் மீ ஒர்க்கர்ஸ் ஆஃப் இனிக்விட்டி, என்னை விட்டு கடந்து போங்க, நான் உங்களை அறியேன் என்று சொல்வாராம். காரணம் என்ன தெரியுங்களா? காரணம் என்ன தெரியுங்களா? ஒரே ஒரு காரணம், கீழ்ப்படியாமல் போவதனால, தேவ சித்தத்தை செய்யாமல் போவதனால. when we do not do God's will, then there will not be blessing. We cannot enter the kingdom of God. இந்த விஷயத்தில் நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பெரியமானவர்களே, தேவ பக்தியாக இருப்பது மாற்றமில்ல, கீழ்ப்படி நடப்பது தான் முக்கியம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரத்தில் கேட்கணும், எனக்கு பலன் தாரேன். எப்படி கீழ்ப்படி நடக்க போகிறோம்? கீழ்ப்படுதல் எப்படி வரப்போகிறது? அது எப்படி சுலபமா? இல்லை. கீழ்ப்படுதலுக்கு மிக மிக முக்கியமானது சில தியாகங்களை நாம் செய்தே ஆக வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நாம் எப்படி இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது. 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 8-9 வசனங்களை வாசிப்பில் என்றால் எபிரேயரில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் பாடுகள் மூலம் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் குமாரனாக இருந்த பொழுதிலும் பாடுகள் மூலம் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். How will you learn obedience? He learned obedience எழுதப்பட்டிருக்குது. He learned obedience to the sufferings. Though he was a son, he learned obedience through sufferings என்று எழுதப்பட்டிருக்குது. அவர் கீழ்ப்படிந்ததை கற்றுக்கொண்டார். எப்படி? பாடுகள் மூலமாக. அநேக தடவை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அநேக பாடுகள் வருகிறது, பல உபத்திரம் வருகிறது. ஏன்னு நாம் கேட்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, அது வருவதற்கு காரணம் தெரியுமா? நமக்குள் ஒரு கீழ்ப்படுதலை உண்டு பண்ணுவதற்காக. நமக்குள் ஒரு கீழ்ப்படுதலை உண்டு பண்ணுவதற்காக பாடுகள் வரும்போது நாம் கீழ்ப்படி நடப்போம். பவுலை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு அநேக தரிசனங்கள் இருந்தபடியினால, அநேக வெளிப்பாடுகள் இருந்தபடியினால அவனுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்ததான். அப்பொழுது அந்த முள் என்ன சொல்லுதான்? அவன் சொல்கிறான், நான் பெருமை வராதபடிக்கு
நான் எனக்கு மேட்டுமே வராதபடிக்கு கர்த்தருக்கு ஒரு முல்லை கொடுத்திருந்தார் என்று சொல்கிறான். பிரியமானவர்களே, பலரின் வாழ்க்கையில் பல பாடுகள் வரலாம், பல உபத்திரங்கள் வரலாம். காரணம் என்ன தெரியுங்களா? that we may not sin against him, that we may not disobey God. தேவனை கீழ்ப்படிவதற்காக நம்மை தாழ்த்தி நம்மை ஒடுக்கி ஆணுசமத்தில் வந்து தேடும்படிக்காக அதை செய்கிறார். நம் நன்மைக்கென்றே செய்கிறார். இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் நடந்தது கீழ்ப்படுதலை பாடுகள் மூலமாய் கற்றுக்கொண்டார். முக்கியமான 2வது காரணம் என்ன செய்ய தெரியுமா? ஆண்டவர் சமூகத்தில் போய் ஒவ்வொரு நாளும் கிருபைக்காக கெஞ்ச வேண்டும். ஆண்டவரே, உங்களுடைய கிருபை எனக்கு தாரும் சுவாமி. ஆண்டவரே, எத்தனையோ பரிசுத்தவான்கள் எவ்வளோ பக்தியாக இருந்தும் சுவாமி கீழ்ப்படாமல் போயிட்டாங்க. நான் யார்? நான் ஒன்றுமில்லை. உங்களுடைய கிருபை எனக்கு தாரும் என்று அனுதினமும் கேட்பது அவசியமாக இருக்குது. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 98ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், என் கால் சறுக்கிறது என்று சொல்லும் பொழுது உம் கிருபைகள் என்னை தாங்கிட்டு என்று பக்தன் சொல்கிறான். When I said my foot slippeth, the grace thy mercy has held me up, Lord என்று சொல்கிறான். அவர் கிருபை வந்து நம்மை தாங்கும். ஆகவே ஒவ்வொரு நாளும் நம்முடைய பலத்தை விசுவாசிக்க கூடாது, நம்முடைய சக்தியை நாம் நம்பக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் நாம் செல்லும் பொழுதெல்லாம், ஆண்டவர் உங்களுடைய பலன் எனக்கு தாரும், எனக்கு நீர் வேண்டும் சுவாமி, நீ இல்லாவிட்டால் என்னால் முடியாது சுவாமி. இயேசு கிறிஸ்து எப்போதும் சமூகத்தில் தேவ சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டே இருந்தார். இரவு முழுவதும் ஜெபம் பண்ணினார், அதிகாலையில் ஜெபம் பண்ணார். காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம், தேவ பலன் எனக்கு வேண்டுமப்பா, உம்மை கீழ்ப்ப நடக்க பலன் வேண்டுமப்பா, ஊழியம் செய்வதற்கு வேண்டிய கிருபை வேண்டுமப்பா, நமக்கு எப்போதும் பிரியமானதை செய்யணும் சாமி என்று சொல்லி பிதாவிடத்தில் ஜெபித்துக் கொண்டே இருந்தார். ஆகவே தான் அவர் தவறு செய்யாமல் கர்த்தரை காத்து கொண்டார். நாமும் கூட அனுதினமும் கேட்பது, give me your grace. No doubt, we have got so many blessings, we have so much of strength, so much of anointing, we might have everything, it's all good, wonderful, but we cannot depend on it. அவைகளை நம்பி இருக்க முடியாது, எப்போதும் அதே சார்ந்திருக்க முடியாது. தேவ கிருபை, தாழ்மையினால் உண்டாகும் கிருபை, தாழ்மையினால் உண்டாகும். என்னால் முடியாது சுவாமி, என்னை நிற்க வைப்பது உம்முடைய சுத்த கிருபை சுவாமி, நிற்பது உம்முடைய சுத்த கிருபை சுவாமி. ஆகவே என்னை பலப்படுத்தும் என்று கேட்பது நமக்கு அவசியமாக இருக்குது. We have to go to his feet and cry every day. He will give you grace. அது மாற்றம் இல்லை, பரிசுத்தாவின் வல்லமை, பரிசுத்தாவின் வல்லமை நாம் கீழ்ப்படியை கொண்டு வரும். பரிசுத்தாவின் வல்லமை கீழ்ப்படியை கொண்டு வரும். அநேக தடவை என்னால் கீழ்ப்படிய முடியல பிரதர், இந்த சோதனையினால் மேற்கொள்ள முடியல பிரதர் என்று சொல்கிறீங்களா? Ask for the Holy Spirit. Lord, fill me with thy Holy Spirit. When the Holy Spirit comes upon you, it becomes easy to believe God. It becomes easy to obey God. தேவனுக்கு கீழ்ப்படிவது லகுவாய் மாறிவிடும். பிரியமானவர்களே, அதுக்கு தான் ஆண்டவர் தம் ஆவியை அனுப்பினார். வேதம் சொல்லுகிறது, என் ஆவியை அவர் மேல் ஊற்றுவேன், நான் அவர்களுக்கு கீழ்ப்படியும்படிக்கு என் ஆவியை கொடுப்பேன் சொல்கிறார். I'll make them obey my commandments by giving my spirit unto them. காதத்தருடைய அன்பு எவ்வளோ பெருசு பாருங்க. I'll make them obey, I'll cause them to obey என்று சொல்கிறார். நான் அவளை கீழ்ப்படியும்படிக்கு நான் கிருபை கொடுப்பேன். எப்பொழுது? தம் ஆவியினால் நிறைந்திருக்கும் பொழுது. ஒவ்வொரு நாளும் ஒரு சமூகத்தில் சென்று ஆவியின் அபிஷேகத்தை கேளுங்க. என்னை நிரப்பும் சுவாமி என்று கேளுங்க. உங்களுடைய அபிஷேகம் தான் என்னை காக்க முடியும் சுவாமின்னு கேளுங்க. அந்த அபிஷேகம் வரும் பொழுது ஒரு தெய்வீக வல்லமை நம்மளுக்கு வந்து நிரப்பும். நம்மளுக்கும் எல்லா சோதனைகளும் இச்சைகளும் நம்ம விட்டு நீங்கி போவோம். பிரியமானவர்களே, அதுதான் நமக்கு பலன். அநேக தடவை இந்த கிருபை இல்லாத நாள் தான் நாம் தவிக்கிறோம், பாவத்தை மேற்கொள்ள முடியாமல் தவிக்கிறோம், சோதனை மேற்கொள்ள முடியாமல் தவிக்கிறோம், கீழ்ப்படியாக முடியாமல் தவிக்கிறோம். காரணம் என்ன? இந்த பலன் நமக்கு வேண்டுமென்றால் அவர் கிருபை பரிசுத்தாவியானவர் கொண்டு வருவார். The Holy Spirit will come upon you and strengthen you. Every one of your children here, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீங்கள் அனுதினமும் கேட்க வேண்டியது, என்னை நிரப்பும் சுவாமி, நம்முடைய ஆவினால் நிரப்பும் சுவாமி, கிருபை இந்த ஆவினாலே நிரப்பும் சுவாமி கேளுங்க. அவர் வரும் பொழுது, அவர் உங்களை நிரப்பும் பொழுது ஒரு தெய்வீக வல்லமையை கொடுப்பார். கீழ்ப்படுதல் சுலபமாய் மாறிடும். 4வதாக மிக முக்கியமான ஒரு காரியம் விசுவாசம். faith. Without faith you can never obey. ஆதாம் ஏவாளை குறித்து அநேகரம் சொல்லுகிறோம். அவர் கீழ்ப்படியாமல் போனாங்க. அவங்க கீழ்ப்படியாமல் போனாங்கண்டு ஏன் கீழ்ப்படியாமல் போனாங்க தெரியுங்களா? they never trusted God's word. தேவன் சொன்னதை அவர்கள் நம்பாமல் போனார்கள். பிசாசு சொன்னதை நம்பினார்கள். ஆண்டவர் சொன்னா அந்த பழத்தை சாப்பிடுனால் நீ சாகவே சாவாய், அதை தவிர எதையும் சாப்பிடலாம், தொடாதே என்று சொன்னார். அவள் என்ன செஞ்சாங்க? பிசாசு என்ன சொன்னா? அது சாப்பிட்டா நீங்கள் பெரிய உன் கண்கள் திறக்கப்படும் என்றெல்லாம் சொல்லி அவர்களை பொய் சொன்ன பொழுது அவன் என்ன செய்யுங்க? அவரை நம்பினான், பிசாசை நம்பிட்டாங்க. பிரியமான தேவ பிள்ளைகளே, நாமும் கூட தேவனை நம்புவதில் விசுவாசத்தில் நாம் நிலைத்திருப்போம் என்றால் சுலபமாய் கீழ்ப்படியலாம். That's where faith comes.
Faith is so very important, not just for miracles. Miracles do happen when we believe. Miracles do happen. Healings happen. Many mighty things happen. We have to obey God for that. We have to believe God for that. That's so wonderful. But greater than all of that is the covenant that you have with Jesus. தேவனோடு இருக்கும் அந்த உடன்படிக்கை, அந்த ஒரு உறவு பாருங்க, அந்த விசுவாசம். இயேசு ஏற்றுக்கொண்ட நாளில் அவர் நம் பாவங்களை கழுவி தம் பிள்ளைகளாய் மாற்றின அந்த நாளில் தானே அந்த உறவு ஆரம்பித்தது. என்ன விசுவாச உறவு? நான் தேவனை நம்புவேன், அவரை நான் கீழ்ப்படி நடப்பேன், அவர் நம்புவேன். நம்பிக்கை இல்லாமல் கீழ்ப்படைய முடியாது. How can you trust a person whom you cannot? How can you obey a person whom you cannot trust? நம்ப முடியாத ஒரு மனுஷன் நீங்கள் எப்படி கீழ்ப்படிய முடியும் பிரியமானவர்களே? ஆகவே நீங்கள் கீழ்ப்படிய வேண்டுமென்றால் you have to believe God. You have to trust in Jesus. You have to trust in His word. தேவன் சொன்னது சரின்னு நம்ப வேண்டும். இந்த மக்கள் அதுதான் செய்யாமல் போனாங்க. பிசாசுக்கு செவி கொடுத்தாங்க. ஆண்டவர் சொன்னதை நம்பாமல் போனாங்க. ஆண்டவர் சொன்னது நம்பியிருந்தா இந்த நிலைமை அவங்களுக்கு வந்திருக்கா. அதனால் உலகம் முழுவதும் அழிவு எங்கே ஆரம்பித்தது? கீழ்ப்படியாமையினால. கீழ்ப்படியாமல் disobedience caused this disaster. People everywhere died because of it. இன்றைக்கும் கீழ்ப்படியாதனால எத்தனை அழிவு வந்து கொண்டு இருக்கிறது. நாம கூட ஜாக்கிரதையாக இருப்போமா? ஆண்டவர் கேட்போம், சாமி உங்களுடைய பலனை தாரும், உன் கிருபை தாரும், எங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுடைய கிருபை தாரும் சுவாமி, அவர்கள் தவறு செய்யாமல் இருக்க உங்களுடைய கிருபை தாரும் சுவாமி என்று கேட்போம் பிரியமானவர்களே. Every day we must humble ourselves and come to the Lord, trusting in Him, believing in Him. Then it will become easy to obey God's word. Easy to obey God's word. கர்த்தருடைய சித்தம் எல்லாம் நாம் பாவம் செய்யாமல் இருக்கணும். தாவீது கொடுத்த வேதம் என்ன சொல்லுகிறது? எவ்வளோ பக்தியாக இருந்தான். கர்த்தர் எனக்கு இருத்துக்கு ஏற்றவன் சொன்னார். ஆனாலும் பாருங்க, அவன் செய்த தவறு பாருங்க, ஆண்டவர் மன்னிச்சிடுவார். நாம் பாவம் செய்தா ஆண்டவர் மன்னிச்சிடுவார். ஆனால் the consequences who can bear? அதோடைய வேதனை யார் தவிக்க முடியும்? யோசித்து பாருங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டான் அவன். கொஞ்சம் நெஞ்சமாக கஷ்டப்பட்டான் தாவீது. வேதனை ஒன்று இல்லாமல் ஆயிட்டான். ஒரே ஒரு காரணம், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால. அந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது பிரியமானவர்களே. ஆகவே தான் நம்ம செய்யணும். பயந்து 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 நடக்கணும் ஆண்டவருக்கு. பயந்து நடக்கணும் ஆண்டவருக்கு. Every time you must fear the Lord, trust in Him and obey Him. Obey Him in everything. Obey by the grace of God, by the Spirit of God, by His mercy we have to obey Him. ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு பலன் தாரும் சுவாமி என்று கேட்போம். அப்பொழுது நாம் தேவனை விட்டு விலகி போகவே மாட்டோம், பாவம் செய்ய மாட்டோம், கீழ்ப்படியாமை நமக்கு வரவே வராது. கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆகவே தேவனோடு நெருங்கி சேர, அவரோடு நெருங்கி சேர தான் பெரியமானுக்கு நமக்கு பலன் கிடைக்கும். அவரோடு எப்போதும் தொடர்பு வைத்துக்கொண்டே இருக்கணும் எந்த நேரமும். அப்பொழுது பாவம் நம்மை தொடாது, கீழ்ப்படியாமை நம்மை தொடாது. தேவன் நம்மை ஜாக்கிரதையாய் பாதுகாத்துக் கொள்வார். கடைசி மட்டும் நாம் நிற்கும்படிக்கு நமக்கு பலன் தருவார். இயேசு கிறிஸ்துவை போல நம்மை மாற்றுவார். அவர் எப்படி பிதாவுக்கு கீழ்ப்படிந்து கடைசி மட்டும் நன்றாரோ, எப்படி வெற்றிகரமான ஜீவன் செய்தாரோ, அதே போல தான் நாமும் வெற்றிகரமான ஜீவத்தை செய்யும்படிக்கு நமக்கு கிருபை கொடுப்பார். Therefore let us trust in Him. எல்லாருமே இந்த ஜெபம் பண்ணுவோமா? அவரை நோக்கி பார்ப்போமா? அவர் நமக்கு போதும். அவர் சித்தத்தையே செய்வோம். அவர் சித்தத்தை மாற்று செய்வோம். ஒரு நாள் நாம் தவறுவதே இல்லை பெரியமானங்களே, நாம் தவறுவதே இல்லை. Thank you Jesus. Thank you wonderful wonderful Jesus. இயேசு சுவாமி நம்ம மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீ நடத்தும். சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீ நடத்தும். என் சித்தமோ தாம் என் பிரியனே என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே. சாந்திடுவே ஞானே காலம் வரை உந்தன் திருசித்தத்தை அறிவதல்லோ தூயவனே. பரனே உந்தன் திருசித்தத்தை அறிவதல்லோ தூயவனே. பலிப்பிரியானே
தீரவே வலியிலுவே என்று சொல்லும் இனிய சத்தம் தொனிக்கிட்டும் வலியிலுவே சொல்லும் இனிய சத்தம் தொனித்தீரட்டும் சித்தம் போ என்னை என்றும் தாழ்வாரனே நீ நடத்தும். ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் வெற்றிகரமான வாழ்க்கை எங்க இருக்கு தெரியுங்களா? கீழ்ப்படிதல் தான் இருக்குது. God may do many things through you. You can be a blessing to many people. But the final test is going to be obedience. தேவனுக்கு கீழ்ப்படியும் தான். அதில் முற்றிலுமாய் அத்தனை கிருபையும் பெற்றுக்கொண்டு அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுவோம், சாமி நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன் எல்லாவற்றிலும் சுவாமி, சின்ன சின்ன காரியங்களும் சுவாமி உம்மை கேட்டு செய்ய எனக்கு கிருபை செய்யும். உம்மை கேட்டு செய்ய கிருபை செய்யும். சொந்தமான ஒருபோதும் செய்ய வேண்டாம் ஆண்டவரே. நீ என்ன சொல்கிறோ அதை மாட்டம் நாங்கள் செய்ய அர்ப்பணிக்கிறேன் சுவாமி என்று சொல்லுங்க. கர்த்தர் பலன் கொடுப்பார். வேல்சத்தில் பலன் கொடுப்பார். இந்த உலகத்தில் அநியாயம் இருந்த உலகத்தில், அநீதி நில உலகத்தில் தூய்மையாக வாழ்வது கடினம்தான், கஷ்டம்தான். ஆனால் கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பார். காரணம் அவர் சமூகம் நம்மோடு இருக்கும் பொழுது அவர் தாமே நம்மை பாதுகாத்து பாவம் செய்யாதபடி நம்மை தடுத்து நாம் கீழ்ப்படியும்படிக்கு நமக்கு கிருபை கொடுப்பார். அவர் அன்பு மகா பெருசு. He loves every one of you. He will not like to lose any of you. ஒத்தரை கூட வளர்ந்து போவது அவர் சித்தமே இல்லை. பெரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக ஜீவனை கொடுத்தது காரணம் நமக்கு தம் ஜீவீக பலனை கொடுத்து அவருக்கு பிரியமானதை செய்வதற்காக தம் ஜீவனை கொடுத்தது காரணம் அதுதான். நம்மை முற்றிலுமாய் மாற்றுவதற்காக இந்த சாயங்காலம் உங்களை ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிக்க போறார். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒவ்வொரு மேலும் கருத்து வைத்து ஆசீர்வதிப்பிறாக. சாயங்காலம் ஒவ்வொரு மேலும் கருத்து வைத்து ஆசீர்வதிப்பிறாக. சுவாமி என்னால் கீழ்ப்படிய முடியலையே, நான் எவ்வளோ முயற்சி செய்து பார்க்குறேன், முடியலேன்னு சொல்லும் பொழுது நீதானேப்பா பலன் தரணும், நீதானப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு கிருபை தரணும், நீதானப்பா உன் பிள்ளைகளுக்கு ஞானத்தை கிருபையும் தரணும், நீதானே சுவாமி தரணும். உம்மில்லாமல் யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. மனமிறங்கி சுவாமி என்று சாயங்காலம் ஒவ்வொரு நினைத்தருளும் ராஜா. Whatever may be their problems, whatever may be their tears, oh the agony that there's in their heart, even this evening Lord, let thy healing virtue, let thy grace come upon thy children. Oh Father, நீ எப்பொழுதும் நான் கீழ்ப்படி வரும்பொழுதெல்லாம் நாங்கள் உமக்கு கீழ்ப்படுகிறோன்னு சொல்லி வரும்போது ஏற்றுக்கொள்ள நீ ஆவலா இருக்கிறீர். ஒவ்வொரு பிள்ளைகளும் உதவி செய்வராக. இதுவரைக்கும் தவறு செய்திருந்தார், இதுவரைக்கும் நாங்கள் தவறு செய்ததை மணியும், இதுவரைக்கும் சுவாமி நாங்கள் கீழ்ப்படியாமல் போனதை மணியும், அதனால் நாங்கள் எத்தனையோ இழப்புகளையும் சந்தித்துட்டோம்ப்பா, எத்தனை ஆசீர்வாதங்கள் அழுது போயிருக்கிறோம். பரவாயில்ல சுவாமி, இனி வரும் நாட்கள்ல நாங்கள் உம்மை கீழ்ப்படி நடக்க உம்முடைய ஆவியின் வல்லமை எங்களுக்கு தாரும், ஒவ்வொருவருக்கும் தாரும் சுவாமி. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் சேவியர். தேங்க்யூ மைட்டி சேவியர். தேங்க்யூ க்ளோரியஸ் சேவியர். நான் என் ஆவியை உனக்கு கொடுத்து நீ வடக்க வேண்டிய வழியை நான் போதிப்பேன்னு சொன்னீரே, நான் என் ஆவியை கொடுத்து நான் உன்னை கீழ்ப்படிய வைப்பேன்னு சொன்னீரே. இன்று சாயங்காலம் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை தரும்படி நான் ஜெபிக்கிறேன் ராஜா. லார்ட் லெட் them obey without their knowledge. தங்களும் அறியாத விதத்தில் அவள் கீழ்ப்படி நடப்பதற்கு ஒரு தெய்வீக கிருபை உங்கள் பிள்ளைகளை நிரப்பட்டும் சுவாமி. இன்று சாயங்காலம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் சுவாமி. இதுவரைக்கும் முடியலன்னு சொன்னவங்களாம் இந்த நாள் முதல் கொண்டு ஆண்டவரே ஒரு மாறுதலை அந்த பிள்ளைகள் பார்க்கட்டும் சுவாமி. நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம், நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். நீர் அந்த பாதையில் கடந்து போனீர் வேதம் சொல்கிறது சுவாமி. பாடுகள் மூலமாய் கீழ்ப்படை கற்றுக்கொண்டீர். Through suffering you learned obedience Lord. You know what it is to obey. You know what it is to obey. இந்த சாயங்காலம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த கிருபையை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே இதுவரைக்கும் இல்லாமல் போகலாம். இந்த நாள் முதல் கொண்டு உம்முடைய பரிசுத்தாவின் வல்லமையை தாரும், உம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தாரும். ஒவ்வொரு ஆவியானவர் அபிஷேகம் நிரப்பட்டும் சுவாமி. அவளை ஆட்கொள்ளட்டும் ராஜா. ஹல்லேலூயா. இந்த இடத்துட்டு போகும்பொழுது உங்களுடைய வல்லமையோடு போகட்டும். Let them see a change from this day onwards. Lord, in their office, Lord, in their business, Lord, at home, the family, குடும்பத்தில் மத்தியில ஆண்டவரே எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் உம்முடைய கிருபையை அவர்கள் பார்க்கட்டும் சுவாமி. காரணம் நீதான் எங்களுக்கு பலன்,
நீ தான் எங்களுக்கு தஞ்சம். நீலாவிட்டா எங்களை ஒன்றும் முடியாது சுவாமி. எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒவ்வொரையும் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் பலத்தை அல்ல, எங்கள் பலத்தை நாங்கள் சார்ந்திருக்கவில்லை சுவாமி. Lord, we surrender ourselves to thee and say, we need you Lord, we need you at every stage. ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு நேரமும் சுவாமி உம்முடைய கிருபை எங்களை தாங்கணும் ராஜா. நீர் எங்களுக்கு வேண்டும் சுவாமி. நீர் மாட்டம் தான் எங்களை காக்க முடியும். வழுவாமல் காக்கிறவரும் குற்றமற்றவராய் பிதாவின் சமூகத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு நிறுத்தக்கூடியவர் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. நீரோடு தான் செய்ய முடியும்ப்பா. எங்களை முற்றுமுடிய ரட்சிக்கிறவர், எங்களுக்காக வேலை செய்வதற்காக பிதாவின் இடத்துல எங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறீர். காரணம், எங்களை முற்றுமுடிய ரட்சிக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. இந்த சங்கடம் ஒவ்வொருவருக்காகவும் வேலை செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஆகவே எங்களை ரட்சிக்கப்பட்டு முற்றுமுடிய ரட்சிப்பீர் ஆண்டவரே. கடைசி மட்டும் எங்களை பின்வாங்காமல் காத்துக்காதுவீர் ஆண்டவரே. நாங்கள் கீழ்ப்படியாதபடிக்கு போகாதபடிக்கு நாங்கள் கீழ்ப்படி நடக்கும் பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு செய்வீர். எல்லாவற்றிலும் முக்கிய பிரியமானதே செய்யும்படிக்கு எங்களுக்கு கிருபை கொடுப்பீர் சுவாமி. அதற்காக ஸ்தோத்திரம், நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். அதுக்கு தான் ரத்தம் சிந்தப்பட்டதுப்பா, அதுக்கு தான் ரத்தம் சிந்தப்பட்டது. உடைய பிள்ளைகள் பாவம் செய்யாமல் இருப்பதற்காக, பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்காக அவர் தாமே தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுதப்பா. அதற்காக ஸ்தோத்திரம், கொடா கோடி ஸ்தோத்திரம். எங்களுக்காக இதை செய்தீரே, உமக்கு நன்றி. நன்றி இயேசு சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ வண்டர்ஃபுல் சேவியர். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஓ லவ்லி ஜீசஸ், வண்டர்ஃபுல் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஓ மணிக்காஷாலபா ஒவ்வொருவரையும் நிரப்பி கொண்டிருக்கிறது, ஒவ்வொருவரையும் நிரப்பி கொண்டிருக்கிறது, ஒவ்வொருவரையும் நிரப்பி கொண்டிருக்கிறது. அவர் அன்பு உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. அன்பு என்னை நேசித்தவனுக்கு நான், எனக்கு ஒருவன் அன்பாய் இருந்தால் என் பிரமாணை கை கொள்வான் என்று சொன்னீரே. அன்பை ஊற்றுகிறார் உங்கள் மேல. ஹல்லேலூயா ரக்காலதி ஷலபா. ஓ மனுஷி ரபா ஒத்தரபா. யாருக்கும் சுவாமி பலவீனத்தோடு எடுத்துவிட்டு போகக்கூடாது சுவாமி. பலன் பட்டுகளாய் போகணும் சுவாமி. உங்கள் அன்பினால் நிரப்பப்பட்டுகளாய் போகணும் சுவாமி. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம், கொடா கொடி ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் சுவாமி, ஆசீர்வதியும். நீர் எங்களுக்கு போதும், நீர் எங்களுக்கு போதும், நீர் எங்களுக்கு போதும். எங்களோடு இருப்பதற்காக நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய சமூகத்துக்காக நன்றி இயேசு சுவாமி. பொல்லாத பிசாசு வெக்கப்பட்டு போயிட்டான். He is put to shame, Lord. He can never prosper. நீர் எங்களை பாதுகாப்பீர், நீர் எங்களோடு இருக்கிறீர். அதுக்காக நன்றி. எல்லா துதிகான மகிமைக்கே செலுத்துகிறோம். ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம் பிதாவாகிய தேவன் அன்பும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானோட அநியாய்க்கும் வழிநடத்தும் சமாதானம் நம் அனைவரோடு கூட இருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் நம்மை காப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.